நாங்கள் இளைஞர்கள் நாங்கள். ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூர்யா. இந்த கேம் முடிஞ்சு போன பிறகு அங்க போனோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் உன் டெக்னிக் யூஸ் பண்ண போறேன். அங்க நான் தான் லீடர். சூர்யா உனக்கே போட்டி வந்துடும் போல இருக்கு. ஏய் என்னைக்கும் சூர்யா தான் தலைவன். சேச்சே அப்படி இல்லடா, என் இடத்துக்கு நான் தான் தலைவன். இங்க எப்போதும் சூர்யா தான். அதுக்கு உண்டான தோற்றமும் ஒன்று இருக்கு சூர்யா. நான் என்னைக்குமே உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்ப நாங்க யாரு? நீயும் தான்டா. ஆனா சூர்யா கூட பழகின அந்த கொஞ்ச நாள்லயே சூர்யா எப்படி பட்டுவேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீ கைஸ் கொஞ்சம் கூடியா இருக்கு. டே சும்மா இருடா ரகு. நீ எனக்காக என்ன வேணா செய்வியா? என்ன சூர்யா எப்படி சொல்லிட்ட? நம்மள ஒரு டீம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஆமாவா இல்லையா? அப்படி இல்ல இருக்கு, நாம தான் விட்டு கொடுக்கணும் சூர்யாவுக்கு. இல்லையா பின்ன? சூர்யா உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் இருக்கேன். டேய் நாம இருக்கோம்னு சொல்லு. சரி இந்த பொருள் எடுத்தது இப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா? சரி ஒருவேளை அது கண்டுபிடிச்சிட்டா யாரு பள்ளி எடுத்துக்க போறா? நீ எது வேணாலும் செய்வேன்னு சொன்னதானே, இப்ப நீ அதை நிரூபிக்கணும். அதனால என்ன? ஆனா பின்னாடி நீ என் மேல போறாம படக்கூடாது. ஒண்ணு வேணா, நீ சூர்யாவை காட்டி கொடுத்தாலும் காட்டி கொடுத்துருவ, நானே ஏத்துக்கிறேன். டே இப்ப ஏன் அந்த பிரச்சனை? யாருக்கு ஒன்னும் தெரியாதுடா, நீங்க பேசி காட்டி கொடுத்துறாதீங்க. ஒரு வேலையை செஞ்சா கமக்கமா இருக்கணும், புரியுதா? சரி இத நம்ம எப்படி காசாக்க போறோம்? முதல்ல இது ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும். கொஞ்ச நாள் போட்டோம், அப்பதான் அவங்க இது ரெக்கார்டு காணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. இது வந்து எவ்வளவு கிடைக்கும்? தண்ணி அடிக்கிற அளவுக்கு காசு கிடைக்கும்டா. அப்ப கேம் விட்டு வெளியான கையோட மொத்த வழியா தண்ணி அடிச்சு கொண்டாடுறோம். ஆமா இப்ப சொன்னீங்க, இது ஐடியா ரைட்ரா. இன்னும் நம்ம நிறைய பொருள்ல கைய வைப்போம். டே மோட்டர் பைக் வாங்குற அளவுக்கு அந்த பொருளை கைய வைக்க முடியுமா? முடியும், ஆனா அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால என்ன, ஒரு மோட்டர் பைக் வாங்கலாம்னா தாராளமா கேட்கலாமே. டே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், மெது மெதுவா போவோம். நான் தான் சொன்னல, கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. ஓகே சரி சரி. ரவி, இப்ப உள்ள மாணவர் வரிசையில பார்த்தா ஒரு 8 மாணவர்கள் தான் அடிக்கடி தண்டனை பெற்றிருக்காங்க. ஆனா நம்ம மாணவர்கள் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சும் இருக்காங்க. அதாவது சூர்யா மாதிரி. அவன் ரொம்ப மாறிட்டான், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நல்லா செஞ்சிருக்கான், நல்ல மார்க்ஸும் எடுத்திருக்கான். ஆமா, நம்ம சதீஷையும் சும்மா சொல்லக்கூடாது. நல்ல பழக்க வழக்கம், பேச்சு, பையன் திறமையாவும் இருக்கிறான். ஆனா இந்த சதீஷ் சூர்யாக்கும் நல்ல தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆமா, நானும் பார்த்தேன். இவன் ஒரு குரூப், அவன் ஒரு குரூப், இவனுக்குள்ள பேச்சு வார்த்தை ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் இன்னும் பார்த்தது இல்ல. சதீஷ் சூர்யாவும் ஒரே ஸ்கூல்ல தானே வந்தானுங்க. இவனுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம கேம்ப்குள்ள வராம இருக்கணும். அது இன்னும் பெரிய தலைவலி. அது டிசிப்ளின் ஆக்ஷன் மட்டும் இல்ல, ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்துச்சுன்னா ஜுவனல் கேஸா கூட வரலாம். இப்ப உள்ள பெற்றோர்களுக்கு அவங்க பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க பிள்ளைங்க செய்யற சாட்டையும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சில பெற்றோர்கள் தான் அடிச்சு பேசுறாங்களா, எங்க பிள்ளைங்களும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு. விசாரிச்சா தானே தெரியுது. இந்த நண்பர்களுக்கு தெரியுது கூட தாய் தாப்பனுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க பிள்ளைங்களை பத்தி. இதுல பொய் கேஸ் வேற நிறைய. போன தடவை பட்டுமே. ஆபத்தான வயசுல அப்படிதான் இருக்கும். ஹலோ சொல்லுங்க, எங்க?
என்னது இது? இத நீ தான் எடுத்தியா இல்ல யாராவது எடுத்துனாங்களா? சொல்றியா இல்லையா? ஆமா சார், நான் தான் எடுத்தேன். எதுக்கா நீ இதெல்லாம் எடுத்த? அது வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, அதனால தான். இதெல்லாம் ஒரு காரணமா? உண்மையா சொல்லு. இந்த தப்புக்கு என்ன தண்டனை தெரிஞ்சாதான் நீ உண்மையா சொல்லுவியா? சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார்.